மேமோகிராமில் ஏதாச்சும் கட்டி அல்லது லீஷன்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சா அதை கேன்சர்னு உடனே முடிவு பண்ணிடுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. மேமோகிராமில் ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சாலே அது கேன்சர்னு அர்த்தம் கிடையாது. அதை ரிப்போர்ட் பண்ணுற ரேடியாலஜிஸ்ட் முதல்ல அந்த மாற்றத்தோட அளவு, அதோட ஷேப்பு, அதோட பார்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சில சமயம் இந்த இமேஜில் தெரிகிற சில விஷயங்கள் பினைன், அதாவது கேன்சர் இல்லாத மாற்றங்களாக கூட இருக்கலாம். மாறாக ஒருவேளை அது கேன்சர்னு சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் இல்லைனா எம்ஆர்ஐ இல்லைனா பயாப்சி டெஸ்ட்டுகளை எடுக்க சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டுகளோட ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஆபத்தானதா இல்லையா, எந்த மாதிரி சிகிச்சை தேவைப்படும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். நான் பிரஸ்ட் கேன்சருக்கு ஹை ரிஸ்க் குரூப்பில் இருக்கேனான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களோட பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன விஷயங்களை பார்ப்போம். உங்கள் வயசு ஆக ஆக ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகும். அடுத்து குடும்ப வரலாறு, உங்கள் அம்மா, சிஸ்டர் இல்லைனா நெருங்கிய உறவினர்களுக்கு, இல்லைனா அத்தை, பெரியம்மா, அந்த மாதிரி சித்தி, அவங்களுக்கெல்லாம் பிரஸ்ட் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், இல்லைனா வீட்டில் ஜென்ஸ்க்கு யாருக்காவது ப்ராஸ்டேட் கேன்சர் வந்திருந்தால் உங்களோட ரிஸ்க் அதிகமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹிஸ்ட்ரி, அதாவது உங்களுக்கு எப்போ பீரியட்ஸ் ஆரம்பிச்சது, எப்போ மெனப்பாஸ் வந்துச்சு, எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, தாய்ப்பால் கொடுத்தீங்களா, எவ்வளோ நாள் கொடுத்தீங்க, இல்லை ஹார்மோன் தெரப்பி ஏதாவது எடுத்துருக்கீங்களா, இதெல்லாம் பார்ப்போம். இது தவிர உடல் பருமன், மது அருந்துற பழக்கம், புகைப்பிடிக்கிறது, இந்த மாதிரி சில லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸையும் கணக்கில் எடுத்து இதெல்லாம் வச்சு நீங்கள் ஆவரேஜ் ரிஸ்கில் இருக்கீங்களா இல்லை ஹை ரிஸ்கில் இருக்கீங்களா அப்படின்னு முடிவு செய்வோம்.